அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கெட் ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிஃப்ட் நிஃப்டி இப்போ நேரம் 7:20. அப்போது 19,556க்கு வர்த்தகமாகிறது. இந்த வர்த்தகம் உண்மையாக இந்த இடத்துலையே ஆரம்பமானால் பல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. காரணம் நேற்றைய ஹை 19,543. அப்போது அந்த ரேட்டுக்கு மேலே ஓப்பன் ஓப்பனுக்கு மேலே நிலை பெற்றால் சந்தையில் கால் செல்லர் பயப்படக்கூடிய வாய்ப்பாக அமையும். ஆனால் இது அவ்வாறு இருந்தால் அப்போ கால் செல்லர் அப்போ நம்மளுக்கு ஓப்பனில் இருந்து ஹையுக்கும் லோவுக்கும் ஒரு 100 புள்ளிகளோட பயணம் வேணும். அப்போ ஓப்பன் டு ஹையுக்கு என்ன கேப் இருக்கோ அதை விட எக்ஸ்டெண்டாக அதிகமாக இறங்குறக்கு வாய்ப்பாக இருக்கும். அதே ஓப்பன் டு லோ என்ன கேப் இருக்கோ அதை விட நம்மளுக்கு ஏறுறக்கு வாய்ப்பாக இருக்கும். அப்போது இந்த ஓப்பன் டு ஹை ஓப்பன் டு லோக்குண்டான கேப்பை நீங்கள் ஆய்வு செஞ்சுட்டே வர வேண்டும். அதே மாதிரி அட்டவணை நம்மளுக்கு 19,400 புட் 19,500 கால். அப்போது இந்த கான்ட்ராக்ட் 19,400லேருந்து 19,500க்குள்ளே இன்பிட்வீனில் முடியறதுக்கு அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட எண்ணமாக இருக்கிற மாதிரி இந்த ஹெட்ஜ் ஸ்டைல் அமைஞ்சிருக்கு. இது ஸ்ட்ராங்கிள். இது லாங் ஸ்ட்ராங்கிளா இல்லை ஷார்ட் ஸ்ட்ராங்கிளா அப்படிங்கிறத விட இதனுடைய கணக்கீடு தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 19,450 மிட் பாயிண்ட்டாக இருக்க போகிறாங்க. அதனால் 19,450 அதனுடைய ப்ரைஸ் நம்மளுக்கு 100 ரூபாய் வருது. அதனால் 19,450லிருந்து +100 இல்லை -100க்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அதில் 19,350 டு 19,550க்குள்ளே சந்தை இருக்க அதிகமான வாய்ப்புகளாக அமையக்கூடும். பேங்க் நிஃப்டி $44,800 புட் 45,000 கால் அப்படி இருக்காங்க. இதனுடைய 2 ப்ரீமியம் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 225 ரூபா வருது. அப்போது 44,600லேருந்து 45,200க்குள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இவங்களுடைய லெவல்ஸ் 44,500 கால் 270 ரூபா. அப்போ 44,770, 44,700 கால் 140 ரூபா, 44,841, 45,000 கால் 42 ரூபா, 45,042, 45,000 புட் 325 ரூபா, 44,675, 44,700 புட் 123 ரூபா, 44,677, 577, 44,500 புட் 53 ரூபா, 44,447. ஸோ இந்த லெவல்ஸில் தான் இருக்க போகிறாங்க. இந்த ஸ்ட்ரைக்கு தான் நம்மளுக்கு ஆக்டிவாகவும் இருக்க போகிறாங்க. 0 டு ஹீரோ ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு ரிஸ்க் கம்மியாக இருக்கணும், ரிவார்டு ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போது எப்படி இருந்தாலும் லோவில் தான் நீங்கள் வர்த்தகம் செய்யணும். ஹையில் வர்த்தகம் செய்வதை தவிர்க்கணும். ஏன்னா ஹையில் வர்த்தகம் செய்தால் லாபம் குறைவாகவும் நஷ்டம் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. லோவில் வர்த்தகம் செய்தால் உங்களுக்கு நட்டம் குறைவு, லாபம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அதனால் எந்த ஸ்ட்ரைக்கை லோவில் வர்த்தகம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஆய்வு செய்து முடிவு செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.